இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இலக்கியாவும் கௌதமும் சேர்ந்துட்டு என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி, இதுவும் போதாது, கௌதம் பத்தாததுக்கு அவருடைய அத்தை, மாமியார் மொத்த பேரை தூக்கி கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டு அஞ்சலியை என்னவோ பண்ணணும்னு நினச்சி பயங்கரமான பிளான்லாம் பண்ணாங்க. எதுவுமே ஒழுங்காக நடக்கலைங்க. மொத்தம் சொதப்பி போயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன தான் பிளான் பண்ணாலும் நம்ம இந்த அஞ்சலியை ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் அஞ்சலியும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சரி, ஓகே, இலக்கியா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கௌதமை பார்க்க போவோம், இந்த விஷயத்த கௌதம்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இலக்கியாவும் கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா அதை விட பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்ருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கௌதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 கோடி ரூபாய்க்கு தொழில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஆஃபீஸில் அலைஞ்சி திரிஞ்சு எல்லா இடத்துலையும் சைன் வாங்கிட்டு வர்றாங்க. கடைசியில் சாயில் டெஸ்ட் எடுக்கும்போது மட்டும் அந்த ரிப்போர்ட்டில் ஃபெயில்டுன்னு வந்துடுதுங்க. இவரும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாருங்க. இது எப்படியாவது கரெக்ஷன் பண்ணிட்டா நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம அஞ்சலியுடைய அப்பா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அஞ்சலி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணாலும் அவருடைய அப்பாவும் இந்த சொத்தெல்லாம் முழுசும் அபகரிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்வத்தில் சுற்றிட்டு இருக்காருன்னு தாங்க சொல்லணும். இது ஆர்வம் அப்படின்னு சொல்கிறத விட ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லலாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கணும். எது இல்லையோ அதுக்காக ஆசைப்படக்கூடாது. மற்றவங்க சொத்து மேலே ஆசைப்பட்டால் என்ன ஆகுன்றதே தெரியாதுங்க. ஓகே, சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம எஸ்எஸ்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த சாயில் டெஸ்ட்டில் நீங்கள் அப்ரூவலே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்கிட்ட பணத்தை கொடுத்து நைஸ் பண்ணிடுறாருங்க. இவங்க போய் ஆஃபீஸில் பேசும்போது நம்ம கௌதம் கேட்கும்போது, இல்லை என்ன தான் 200 கோடி ரூபா பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் அதுக்கோசரம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், ஓகே, 100% 200 கோடினாக்கா 2 கோடி எனக்கு கமிஷனாக கொடுத்துருங்க, இந்த வேலையை நான் முடித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேச ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம கௌதம் இதுக்கெல்லாம் அசர்றாளா, எல்லா ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருக்குது, நீங்கள் சைன் பண்ணி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸரை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாருங்க. இதுக்கு எதுக்குமே அசர்ற மாதிரி தெரியலங்க. சரி, ஓகே, அதுக்கப்புறமா இந்த ஃப்ளாட்டுடைய ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க.